ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு குரு என்டிகே சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபுட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச KFC ஃப்ரைடு சிக்கனை நம்ம வீட்லேயே எப்படி செய்ய போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா வேகணும்னா இந்த மாதிரி நம்ம வெட்டி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 1 கப்பு மோர். அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தேவைப்படுது. அதுக்கு 1/2 பீஸ் லெமனை கட் பண்ணி ஜூஸ் ஆக்கியிருக்கோம். ஒரு எம்டி பாத்திரத்தில் லெமனை பிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மோரை இதில் ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறோம். இது 1 டீஸ்பூனு. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா சிக்கனு, அதை இதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது சிக்கன் லெக் பீஸு ப்ளஸ் சிக்கன் பாப்கார்னும் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஊற வைக்கிற மாதிரி ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மேக்னேட் பண்ணுறதுக்கு 3 ஹவர்ஸ் இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு கூல் பண்ண போகிறோம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பேனில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கோம். இது அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இது 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீஸா சிஸ்லிங் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் இது. இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆரிகானோ ஆட் பண்ணுறோம். மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சிக்கன் ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம். மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம இதை மாவில் டிப் பண்ண போகிறோம். இந்த சிக்கனை மசாலா மிக்சரில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஐஸ் வாட்டரில் நம்ம இதை டிப் பண்ண போகிறோம். அப்போ தான் மாவு நல்லா அதில் பிடிக்கும். ஐஸ் வாட்டர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நார்மல் வாட்டர்லேயும் நம்ம இதை 5 செகண்ட்ஸ் வச்சு நல்லா கொஞ்சம் டிப் பண்ணலாம். டிப் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் 1 செகண்ட் நம்ம அந்த மிக்சரில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாவில் 1 நிமிஷமாக நீங்கள் நல்லா இதை பரட்டி எடுக்கணும். நல்லா எல்லா பக்கமும் மாவு நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிப்போம். அப்போ தான் பொரிக்கும்போது உள்ளே இருக்க அந்த மசாலாலாம் நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும். சேம் அதே மாதிரி ஒரு சிக்கனையும் நம்ம இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்பவுமே KFC சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகுதுன்ட்டு. ஃப்ரை பண்ணுறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அல்லது 15 மினிட்ஸ் ஆகுது வந்து நீங்கள் கம்பல்சரி ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து இப்போ அதை திருப்பி போடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம இப்போ அதை திருப்பி போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த KFC சிக்கன் பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு சூப்பரான ரெசிபி இது. எப்பயுமே நம்ம இதை கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியான முறையில் வந்து செய்கிறதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் அதோட கலர் வந்து எப்படி மாறி இருக்குன்னு. உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு சிக்கனு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு KFC சிக்கனு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுக்கான மீதி இருந்த பீஸையும் இப்போது நம்ம அதையும் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இதுவும் சேம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து திருப்பி அகெயின் வந்து மாவை ஆட் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா லெக் பீஸை விட இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறுமொறுன்னு சின்ன சின்ன பீஸாக இருக்கனால சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மீதி இருந்த அந்த லெக் பீஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாப்கார்னுக்கு ரெடி பண்ணுற அந்த சிக்கனையும் வந்து இதோடு சேர்த்து நம்ம போட்டுடலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக நம்ம KFC சிக்கனை வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதை எவ்வளோ ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். இது உண்மையிலே சிக்கன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த சிக்கன் பாப்கார்னும் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்ததுன்னா நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குரு NTK. மேலும் இது மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.